ஹாய் எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் பைட்ஸ் சேனல். நம்ம இன்றைக்கி வெந்தயக்கீரை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு வாணலியில் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து, ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்தாச்சுங்க. இப்போ இதை ஆற வச்சு நல்லா பவுடர் பண்ணிக்கலாங்க. பவுடர் பண்ணி வச்சுங்க. இது தனியாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நம்ம வதக்கிக்கலாம். ஒரு வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்து பாதி அளவு வதக்கலாங்க. இந்த வெங்காயம் பாதி அளவு வதங்கிருச்சுங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியும் புளியும் சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி விடாமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை கட்டளவு வெந்தயக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ தொக்கு செய்ய ஆரம்பிச்சுக்கலாங்க. ஒரு வாணலியில் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு நல்லெண்ணெய் அதிகமாக தாங்க வேணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெந்தயக்கீரையை சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. வெந்தயக்கீரை வதங்கிடுச்சுங்க. இப்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி கலவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க. கூடவே நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கடுகு வெந்தய பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி சுருண்டு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இது பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு சுருண்டு வந்துருச்சுங்க. நம்ம வெந்தயக்கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த தொக்கு இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு 1 வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. வெளியிலேயும் ஒரு 2 நாள் வரைக்கும் வச்சுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த வெந்தயக்கீரை தொக்கை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.